இந்த வீட்டு மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா ஒன்று ஒன்று இந்த வீட்டை ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அழகா நமக்கு வடிவமைச்சு தந்திருக்காங்க. அது இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பெயிண்டிங் ஒர்க் கூட வீட்டை நமக்கு செம்ம சூப்பராக ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாதிரியே பக்கத்தில் நம்மளுக்கு 2 வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஒட்டுக்கா வீடு வாங்குறப்பன்னா இந்த வீடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 2.85 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் நம்மளுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃபாலில் சிங்கிள் ஸ்டோரியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்டர்ஸ் கிழமை வந்து டார்க் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லைட் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் இந்த கலர்ஸ் மட்டுமே மொத்த வீட்டுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வந்து சின்ன கார்னர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேட்சிங்காக சூப்பரான 2 மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ரேம்புக்கும் எல்லாருக்கும் வந்து ரெட் கோட் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 16க்கு 10. இந்த போர்ட்டிகோக்கு மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வல் வாட்டர் ஸ்டாப் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடில் அமைச்சிருக்க செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசியஸ் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டார்டிங் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து நம்ம வீட்டுக்கு மழைநீர் தொட்டி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வீட்டை தாராளமாக 2 ஆள் சுற்றுற அளவுக்கு செட்பேக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்கு எல்லாமே வந்து கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாலுக்கு எல்லாமே வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா 2x2 ஹெவியான க்ளோசி பென்ஸில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சிருக்கிற அக்னிமுடியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். ஃபஸ்ட்டு டைனிங் ஹால் பார்த்துட்டு போயிடலாம். டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 8. டைனிங் ஹாலில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி பென்ஸில் செராமிக் டைல்ஸ் செக்கு டைப்பில் பேட்டர்னாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக ரைட் சைட் வாலில் 3 கடப்பாக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிருக்கிற கன்னிமூடியில் இந்த வீட ஃபஸ்ட்டு பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தை ரெடி பண்ணி மற்ற டோர்ஸு ரெடிமேட் உடன் டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. மொத்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைட் வால் கார்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தும். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்காக அவுட்டர் பைப் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தும். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வேலஸ்டோட மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பத்தும்ல ஆல்ரெடி எல்லா பிளாண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் மிஷின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூம் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எம்பி ப்ரமோட்டர்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் சீக்கிரமாக சொந்தம் கொண்டாடிக்கலாம். இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம மேலே டெரஸுக்கு போகிற முன்னாடி இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ்க்கு நம்ம பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் போல உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டலில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ளேஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின்ஸ்ட்ரீட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.